கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ண சேனல் கண்டினியூ ஆதரவு வந்து தாங்க. ரேவதி கிட்ட வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சிருச்சு. மகேஷ் மாயா பற்றின விஷயம் எல்லாம் நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. ஏதாவது பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும். இன்னமும் வந்து மகேஷ் பற்றின இருக்கிற விஷயம் எல்லாம் வந்து நம்மளும் வந்து நிரூபிப்போம்னு பார்த்தா நம்ம நம்பி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நம்மளை கையை வந்து விட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து மல்லிகா கிட்டே வந்து சொல்லி நிரூபிக்கலான்னு பார்த்தா அவங்க வந்து எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்ட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த நர்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பேச வைக்கலான்னு பார்த்தா அதுவும் வந்து சூழ்நிலை வந்து சரியில்லை. அவங்களே உண்மை சொல்கிற மாதிரி இருந்தாலும் இப்போதைக்கு அவங்களால எதையும் பேச முடியாது. ஏன்னா அது சத்திய சோதனையாக இருக்கே. கார்த்தியோட நடவடிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ரேவதி. என்னது கார்த்தி வந்து இப்படி இருக்காப்லையே, மற்றவங்க சொல்கிறத நம்பி கார்த்தியை வந்து சந்தேகப்பட முடியாது. கார்த்தி எப்படிப்பட்டவருங்கிற விஷயத்த வந்து நம்ம இத்தனை நாள் வரைக்கும் பார்த்துக்கிட்டோம். ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் புரியல. கார்த்தி வந்து ஃபாலோ பண்ணால் அவர் எப்படிப்பட்டவர் எல்லா விஷயமும் தெரியுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க ரேவதி. அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே கேஷுவலாக வந்து ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு மாதம் வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. மேடம் உங்ககிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் நான் சொல்லான் இருக்கேன், ஒரு 10 நிமிஷம் அவகாசம் தருவீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஜன்னல் வழியாக அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிற விஷயத்தெல்லாம் வந்து ரேவதி வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல உடனே என்ன ராஜா சொல்லுங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி கேட்டோன்னே, அப்போனா அம்மா கிட்டே ஏதோ ஒரு ரகசியத்தை வந்து பேச வந்திருக்கான். அப்போனா மாயா மகேஷ் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மையா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு பேர் எதிர்ச்சியாக பாட்டமாக வந்து யோசிக்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து வராங்க. நம்ம கார்த்தி வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மகேஷ் மாயா ரொம்ப வந்து தப்பானவங்க. என்ன சொல்கிற, தப்பானவங்களா? மாப்பிள்ளை வந்து சரியில்லை. எனது மாப்பிள்ளை சரியில்லையா? எதனால் சொல்கிற? நிதானம் இல்லாமல் இருப்பாப்லையா அப்படி இப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், இது வேறு லெவல் அப்படின்னு சொல்லும்போது என்ன ராஜா கேள்விப்பட்ட அதை சொல்லணுன்னே அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, நானும் அரசல் புரசலாக வந்து கேள்விப்பட்டேன்ப்பா. ஊருக்குள்ளே கண்ணு காது வச்சு பேச தான் செய்வாங்க, அவங்களுக்கு வேறு ஹஸ்பண்ட் இல்லைல்ல அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைங்க நான் கேள்விப்பட்டது எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்தை தயவு செஞ்சு வந்து நிப்பாட்டிடுங்க. ரேவதிக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கிற மாதிரி தான் கார்த்தி வந்து சொல்கிறாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கார்த்தி வந்து சொல்லவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல ரேவதி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த இடத்துல கார்த்தியை பற்றி. அப்போனா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போனா மாயா சொன்ன விஷயம் எல்லாமே வந்து உண்மைதான். கார்த்தி வந்து எப்படிப்பட்டவர்னு எனக்கு சத்தியமாக வந்து இப்போ தெரிஞ்சிருச்சு. இத்தனை நாள் வரைக்கும் கார்த்திகை மேலே சந்தேகம் வந்து வரவே இல்லை. ஆனால் இப்போ சொத்துக்கு வந்து ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாப்புல அப்படின்னு நம்ம கார்த்தியை பார்த்து சந்தேகப்படுறாங்க. கார்த்திகிட்ட வந்து 1000 கோடி கிட்ட இருக்குது. இருப்பினும் அவங்க வந்து இவங்க வீட்டில் வேலை பார்க்குறதுனால அவங்களுக்கு இலக்காரமாக தெரியுது போல் இருக்குது. நம்ம ரேவதிக்கு ஒரு பக்கம் மேடம் நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி கார்த்தியும் வந்து அவங்களால முடிஞ்ச மேனிக்கு போராடி பார்க்குறாங்க. ராஜா நீயும் வந்து நான் கேள்விப்பட்ட மாதிரி தான் கேள்விப்பட்டு இங்கே வந்து பேசுகிற. நீ என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கப்பா, எல்லாம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீ போகலாம்ப்பா. இந்த விஷயத்தை பற்றி நானே வந்து யோசிச்சிட்டேன். என்னடா அது நம்ம சொல்லி வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க, யாராவது ஒருத்தராவது சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சாலும் யாருமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து கார்த்தி மட்டும் வெளியில் வந்து வராங்க. அப்போ தான் ஸ்க்ரீனை வந்து சாத்திட்டு நம்ம ரேவதி வந்து சிக்கிறாங்க. அப்போனா கார்த்தி வந்து இத்தனை நாளாக நம்மக்கிட்ட பேசினது பழகுனது நம்ம 3 பேரில் யாரையாவது ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும் தான் அவர் வந்து யோசிக்கிறாங்க. சரியான சந்தர்ப்பமாக பார்த்து மாயா வந்து மகேஷை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து தப்பாக சொல்லி அந்த இடத்துக்கு இவன் வரணும்னு ஆசைப்பட்றான்னா கண்டிப்பாக வந்து அம்மாவே வந்து நீயே என் கழுத்தில் தாலி கட்டுன்னு சொன்னாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. மாயா பார்த்துக்க, மகேஷ் வந்து சொல்கிறாங்க அவள் ஏதோ சோகமாக இருக்கா, என்ன ஏதுன்னு விசாரினோன்னே அப்படியே விசாரிக்கிறதுக்காக வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. அந்த இடத்துல என்ன ஆச்சு, ஏன் சோகமாக இருக்க? ஆமாங்க நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து உண்மை தான். இப்போ தான் கார்த்தி வந்து எங்கள் அம்மா கிட்ட உங்கள் 2 பேரை பற்றி இருக்கிறதெல்லாம் தப்பாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் தான் சொன்னல எங்களை மாதிரி அவன் சொத்துக்கெல்லாம் ஆசைப்படாதவனா இருப்பானா, அவனுக்கும் ஆசையெல்லாம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்துக்க ரேவதி, எங்களால் பேச தான் முடியும், ஆனால் முடிவெடுக்க வேண்டியதெல்லாம் அம்மா தான். இதுக்கு தான் ஆரம்பத்திலே இந்த கல்யாணம் வேணாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கு ஆசைப்படலை அப்படின்னு உன்கிட்ட எத்தனையோ வாட்டி சொன்னேன் நிப்பாட்டிடலான்னு. நீ தான் வந்து கேட்க மாட்டேன்ட்ட. இந்த அவப்பேர்லாம் எனக்கு தேவையா? சொத்துக்காக ஆசைப்பட்டாங்கிற பேரையே என்னால் வந்து ஜீர்ணிக்க முடியலையே. எங்கள் 2 பேரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க.
இதில் வேற கார்த்தி வந்து அத்தைக்கிட்ட வேற இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்னத்தை சொல்லுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு வந்து என்ன சொல்லணும் ஏது சொல்லணும் சுத்தமாக வந்து தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி. சரிங்க, எப்போதும் நீ ஒரு மனமாக இரு சரியா, எங்களுக்கு ஆதரவு வந்து கொடு அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை செய். நீங்கள் எங்கே இருக்கீங்க? கார்த்தி வந்து சொத்துக்காக ஆசைப்பட்டு எப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, கார்த்தியை பற்றி தப்பாக யோசிச்சுட்டு இருக்கியா? அதுதான் எங்களுக்கு வேணும். நீ யார் பேச்சும் கேட்கக்கூடாது. ஆனால் எங்கள் அம்மா வந்து சுத்தமாக நம்பலை. என்னடா அது, சாமுண்டீஸ்வரி வந்து கடைசி வரைக்கும் நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருந்து இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கானா? என்ன பண்ணுவா கடைசியில்? அவள் திட்டம் மட்டும் தெரிஞ்சிருந்தா நம்ம ஈஸியாக வந்து சமாளிச்சிடலாம் எல்லா பிரச்சனையும். எது எப்படியோ ரேவதி நமக்கு தானே வந்து சப்போர்ட் பண்ணுறா, அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட் வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.